வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கம் போகாமலே ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை 3/4 கப் சீனி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 கப் பொரிகள் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் ஒரு 10-12 ஆட் பண்ணிக்கலாம். 20 கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொரி எடுத்துக்கோங்க. பொரி ஒரு கப் எடுத்துக்கலாம். பொரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சீனியில் அரைச்சோம்ல அதே மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொரியை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம பொரிகளில் அரைச்சி வச்சோம்ல, இதில் ஆட் பண்ணி ஒன்று போல் மிக்சியில் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடுங்க. நமக்கு நல்லா கலந்து வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்று போல் மிக்சியில் ஒன் டைம் அரைச்சிருங்க. இப்போ ரெண்டையுமே சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் இப்படி ரெண்டையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஈவனாக நமக்கு அது கலந்துரும். இதே மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஹாஃப் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் பாதி மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம். பாதியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாதி மாவில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பாதி மாவு எடுத்து வச்சோம்ல, இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். கலர் நமக்கு நேச்சுரல் கலர் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதையும் இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சோம்ல, இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ப்ளஸ் நமக்கு அடுப்பு பக்கம் போகாமலே ஒரு ஈஸியான ஸ்வீட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் வச்சு பிசைஞ்சிச்சோம்ல, இதை அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அதே மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் இதை லேசாக உருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வச்சு உருட்டி வச்சோம்ல, அதுக்கு மேலே இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சைட்லலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் பாருங்கள், நமக்கு லேயர் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த லேயர்ஸ் ரெண்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 லேயரில் ஸ்வீட் ஈஸியாக கிடச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஸ்டவ் பக்கம் போகாமலே ஈஸியாக ஸ்வீட் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் இதே மாதிரி ஹெல்த்தியாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க.
இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.